ப்ரோ நாங்கள் பிளாக் ஐ யூடியூப் சேனல்லேருந்து வரோம். ஒரு சின்ன கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? கேளுங்க. ப்ரோ நீங்கள் பிரேக்கப் பற்றி என்ன நினைக்கிறீங்க? பிரேக்கப் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? அது எங்களோட ஷேர் பண்ண முடியுமா? பிரேக்கப்பான்னு தெரில. பிரேக்கப் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் சொல்கிறேன், நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. பரத், ஒரு கால் பண்ணு. எதுக்குடி? ஒரு கால் பண்ணு. எதுக்குடி? இங்கே தானே இருக்கோம். இப்போ எதுக்கு கால் பண்ண சொல்கிறேன்? ரிங்டோன் வச்சிருக்கேன் கூட. என் நம்பர் ஏன் சேவ் ஆகல? இல்லையே, சேவ் பண்ணி தானே வச்சுருக்கேன். இல்லையே, என் பேர் அடித்தேன், வரவே இல்லை. நான் நேமெல்லாம் போட்டு சேவ் பண்ணலடி, நம்பர் தான் சேவ் பண்ணியிருக்கேன். என்ன பிரீத்தி, பரத் போடுற போஸ்டில் எல்லாரும் இருக்காங்க, உன்னை மட்டும் காணோம். எதுவும் பிரச்சனையா? பிரீத்தி, ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லை. பரத், ஃபேர்வெல் ஃபோட்டோஸ்லாம் வந்துருச்சா? எல்லாம் அனுப்பிட்டாங்களே. அதில் ஒரு ஃபோட்டோவில் கூடவா நான் இல்லை? அது எப்படி இல்லாமல் இருக்கும்? அதெல்லாம் நிறையாவே இருக்குது. அப்புறம் ஏன் போஸ்டில் நம்ம 2 பேருக்கு ஃபோட்டோ ஒன்று கூட இல்லை? அதான் ரீசன் உனக்கே தெரியும்ல. இல்லை பரத், தெரில. அதான் என் வீட்டை பற்றி உனக்கே தெரியும்ல. நீ ஃபோட்டோஸ் எதுவும் பார்க்கலையா? இரு காட்டுறேன். அந்த ஃபோட்டோ இதுதான் என் ஃபேவரட் ஃபோட்டோ. எப்படி பார்க்குற பாரு. சீரியஸாகவே சாரியில் அழகாக தாண்டி இருக்க. நான் கூட அழகாக தான் இருக்கேன். ஆனால் எனக்கு தெரியாது, நம்ம கல்யாணத்துக்கு இதே கலரில் இதே மாதிரி சாரி தான் எடுக்கிறோம். நான் வேஷ்டி சட்டையெல்லாம் போட மாட்டேன். பரத், கொஞ்சம் மூடுறியா? நான் ஃப்யூச்சரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், மூடுங்கிற. ஃப்யூச்சர் பற்றி பேசுறியா? எங்கே உங்கள் அம்மாவுக்கு இப்போ கால் பண்ணு. பண்ணு. என் கூட இருக்கேன்னு சொல்லு பார்க்கலாம். பண்ணு பரத். ஏன் இப்போ பேசாமல் இருக்க? எப்படி? என் கல்யாணத்துக்கு இதே கலர் சாரியா? உங்க அம்மாவுக்கு அது ஓகேவா? இங்க பாரு பரத், இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட அதை சொல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு தோணலை. இப்போ என்ன நடந்துச்சு சொல்லி இப்படி பேசிகிட்டு இருக்க? நான் இப்போ நடக்கிறத பற்றி மட்டும் பேசல, இவ்வளோ நாளாக நடக்கிறத பற்றி பேசுகிறேன். நான் பேசி முடிச்சுக்கிறேன். அனு உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட கிடையாது. ஆனால் நீ அவன் நம்புற அனு ஃப்ரெண்டுன்னு சேவ் பண்ணியிருக்கேன். உனக்கு எல்லாமே நான் தான், என் கூடயே தான் இருக்கணும், இது எல்லாம் சொல்கிற. ஆனால் என் பேரை ஃபோனில் சேவ் கூட பண்ணலை. நேற்று என் ஃபோட்டோவை க்ராப் பண்ணி நீ போஸ்ட் போட்டிருக்க. அது குரூப் ஃபோட்டோ தானே, அதில் நான் இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல, இதில் என்ன பிரச்சனை? எனக்கு இது பிரச்சனை தான் பரத். நீ என்ன யோசிக்கிற, என்ன பண்ற, எதுவுமே எனக்கு புரியல. ஒரு நாள் நான் தான் எல்லாமேங்கிற மாதிரி ட்ரீட் பண்றேன், இன்னொரு நாள் நான் யாரோங்கிற மாதிரி ட்ரீட் பண்றேன். எனக்கு இதை ஹேண்டில் பண்ணிக்க தெரியல பரத். சம்டைம்ஸ் நீ நான் லவ் பண்றியான்னு கூட எனக்கு தெரியல. இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. பரத், எனக்கு புரியுது
உன் வீட்டு சுச்சுவேஷன் என்ன, உன் சுச்சுவேஷன் என்ன, எல்லாம். ஆனால் என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நானே ஒரு சில டைமில் எல்லாம் சரியாயிரும் அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னால் எனக்கே ஆன்சர் பண்ண முடியல. இங்கே பாரு பிரீத்தி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் சீக்கிரமே வீட்டில் பேசுகிறேன். என்னால் இதுக்கு மேலேயும் இதை யோசிச்சு யோசிச்சு முடியாது பரத். ஹேய், சும்மா முடியாதுண்ணா. நான் என்ன வேணும் சொல்லி சொல்லாமல் இருக்கேன். இதுதான் உன் பிரச்சனையே. ஒன்று கத்த தெரியும், இல்லைன்னா அமைதியாக இருக்க தெரியும். இப்போ கூட நான் என்ன கோத்ரூ பண்ணுறேன், நான் என்ன சஃபர் ஆகுறேன்னு யோசிக்கிறியா? உன் வீட்டில் சொன்னால் அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க, உனக்கு என்ன பிரச்சனை வரும், உன் சேஃப்டி பற்றி யோசிச்சு என்கிட்ட கத்திட்டு இருக்க. நான் தான் சொல்கிறேன்ல, வீட்டில் சொல்கிறேன்னு. இப்போ எதுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேட் இல்லை பண்ணுறேன்? பரத், நான் காம்ப்ளிகேட்டாக எடுத்துகிட்டு போகல. நான் தெளிவாக தான் இருக்கேன். என்னால் இதுக்கு மேலேயும் இதை இப்படியே எடுத்துகிட்டு போக முடியும்னு தோணலை. தோணலன்னா இப்போ என்ன சொல்ல வர? உன்னால் எப்போ என் நம்பரை உன் ஃபோனில் என் பேர் போட்டு சேவ் பண்ண முடியுமோ அப்போவா? என்னால் என் வீட்டில் இப்போ சொல்ல முடியாது. முடியாதுன்னா என்னாலையும் இதை இப்படியே கண்டினியூ பண்ண முடியாது. இப்போ என்ன, இதெல்லாம் ஒரு ரீசன் சொல்லி விட்டு போக பார்க்குறியா? இதே ரீசன் இல்லை, இதனால் நான் என்ன கோத்ரூ பண்ணுறோம் அதுதான் ரீசன். இதுவே உனக்கு புரியல, உனக்கு புரிய வைக்கணும்னு நினச்சேன் பாரு. அவ்வளோதான் ப்ரோ, இதுதான் என் கதை. நம்ம என்ன நினைக்கிறோன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு புரியாது. கடைசி வரைக்கும் ட்ரை வேணால் பண்ணலாம்.